பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை கொடுப்பதற்கு இன்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 4ஆம் தேதி துவங்கியது, கடந்த மாதம் 4ஆம் தேதி துவங்கி இன்றோட முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மாலை 5 மணி வரை உள்ளதால் இதுவரை கொடுக்காதவர்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்பொழுது நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம். இங்கு ஒட்டுமொத்தமாக 4 பாகங்கள் உள்ளது. ஒவ்வொரு பாகத்துக்கும் தலா 1200 முதல் 1500 வரை ஒட்டுமொத்தமாக 6000 வாக்காளர்கள் இங்கு இடம்பெற்றுள்ளார்கள். இதுவரை பெறப்பட்டுள்ள படிவங்கள் எண்ணிக்கை என்பது குறித்து நேரடியாக பிஎல்ஓ கேட்போம். சார் வணக்கம் சார், நீங்கள் எந்த பாகம், இந்த பாகத்தோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு இதுவரைக்கும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் கொடுத்துருக்காங்க சார்? என்னுடைய பாகத்துடைய எண் 173. இதில் மொத்தம் 1139 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது 810 கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதில் 799 கிட்ட வந்துடுச்சு ஃபார்ம், டிஜிட்டலைஸும் பண்ணியாச்சு. ஷிஃப்டடு ஒரு 270 கிட்ட வந்துடுச்சு ஷிஃப்டடு. டெத்து 46, டபுள் என்ட்ரி ஒரு 11, அவ்வளோதான் சார். இப்போ இந்த ஷிஃப்டடு கிட்டத்தட்ட 200 சொல்லியிருக்கீங்களா, அது மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை சார், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. ஷிஃப்ட்டு நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே இது பண்ணியாச்சு. ரோல் பேக் அதாவது நாங்கள் ஆல்ரெடி ஷிஃப்டடு போட்டுருந்தோம். அது ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ரோல் பேக் பண்ணி மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டோம். டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. சரி, இது வரைக்கும் கொடுக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கொடுக்காதவங்க அவ்வளோதான் சார், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கொடுக்கலன்னா இங்கே இந்த பார்ட்டில் இனி வரவங்களுக்கு புதுசாக ஃபார்ம் கொடுத்து அதில் ஃபார்ம் 6 கொடுத்து அதில் அவங்கள நியூ ஓட்டர்ஸை தான் சேர்க்கணும். ஆமாம், நிச்சயமாக நேரடியாக கேட்டிருப்பீங்க. அதாவது இதுவரை கிட்டத்தட்ட 1139 வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 800 வாக்காளர்கள் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஆர் படிவத்தை கிட்டத்தட்ட இந்த பாகத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 70% மேற்பட்ட படிவங்களை பெறப்பட்டுள்ளதாகவும் இதுவரை கொடுக்காதவர்களுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் பெயர் இடம்பெறாதவர்கள் ஃபார்ம் 6 கொடுத்து மீண்டும் புதிய வாக்காளர்களாக இணைந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் ராமச்சந்திரன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.